ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காஃபி பவுடர் இல்லாமல் கோல்டு காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காஃபி பவுடர் இல்லாமல் கோல்டு காஃபி செய்கிறதுக்கு நம்ம 1 கப் கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். இது 100 கிராம் அளவு இருக்கும். இதை நம்ம கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 20லிருந்து 30 நிமிஷம் ஆகும் நல்லா வறுபட்டு வர்றதுக்கு. கண்டிப்பாக அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வறுபட்டு கலர் நல்லா கிடைக்கும். இது கெஃபைன் இல்லாத காஃபி பவுடராக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு இன்னும் டார்க் கலர் வேணும்னா இன்னும் அதிகமாக நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்ச பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொதிக்கிற தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ் ஆக்டிவேட் ஆகி வரும். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். 2 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாம். இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. தேவையான அளவு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டு நம்ம இதை ஒரு டம்ளரில் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கெஃபைன் இல்லாத சூப்பரான கோல்டு காஃபி பவுடர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு.